Hello students, welcome to my channel. என்ன பார்க்குறோம் 12th accountancyல chapter 5ல exercise sum number 10 பார்க்குறோம். Raja and Ravi are partners sharing profit in the ratio 3:2. அவங்களோட old ratioலவே 3:2. அப்போ உங்கள் ரேஷியோ எப்படி பிரிச்சுவாங்க 3/5 2/5. they admit ராம்ங்கிற ஒரு நியூ பர்சன் வந்து அட்மிட் ஆகிறாங்க. அவங்க என்ன கொண்டு வராங்கன்னா 1/4 ஆஃப் ஷேர் ஆஃப் த ப்ராஃபிட் வந்து கொண்டு வராரு. he take 1/20 ஷேர் ஆஃப் ஃப்ரம் ராஜா கிட்டேருந்து அவர் எவ்வளோ ஷேர் வாங்குறாரு 1/20 ஷேரும் அண்ட் ரவி கிட்டேருந்து 4/20 ஷேரும் வாங்கிக்கிறாரு. கால்குலேட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இது எப்படி சம்மு கால்குலேட் பண்ணால் இதோட ஷேர் வந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க ராம்க்கு அப்படின்னா ரவி வந்து 1/20 கொடுத்துருக்காரு. ராஜா 1/20யும் ரவி 4/20 கொடுத்துருக்காங்க. அப்போது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளோவே 1:4 1:4ன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து என்னது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 3:2. அப்போ 3:2 எப்படி பிரிப்பாங்க 3/5 2/5. இப்போது நியூ ஷேரோட ஃபார்முலா என்ன ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். இப்போ ஒவ்வொரு பார்ட்டருக்கும் நம்ம தனித்தனியாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு ராஜாவுக்கு போட போகிறோம். ராஜாவோட ஓல்டு ஷேரோட வேல்யூ 3/5 மைனஸ் 1/20 ஷேர் சாக்ரிஃபைஸ். ரெண்டதையும் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும் 5/5க்கும் 20க்கும் என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும். ஏன் எல்சிஎம் எடுக்கிறோம் ரெண்டு டினாமினேட்டரும் வேறு வேறையாக இருக்கிறதுனால எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போது 5/5, 5 1s are 5, 5 4s are 20. அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ 5 × 4 = 20. 20 தான் எல்சிஎம்மோட வேல்யூ. இப்போ 3/5 இருக்கா ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ எதால் பண்ணால் டினாமினேட்டர் வந்து 20 பண்ணால் 5 × 4ஆல் பண்ணால் 20 வரும். அதனால் மேலே என்ன பண்ணும் × 4 டினாமினேட்டரில் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோமோ அதே நம்பரால் தான் நியூமரேட்டரில் பண்ணணும். பண்ணும்போது 3 4s are 12 இங்கே வந்து 20 இருக்கிறனா 20 × 1 20 இன்ட்டு மேலேயும் அதே நம்பரால் பண்ணோம்னா 1. அப்போ 12 - 1 /20. 12 - 1ஓட வேல்யூ 11/20. நெக்ஸ்ட்டு ரவி கால்குலேட் பண்ண போகிறோம். ரவியோட ஓல்டு ஷேர் வந்து 2/5. 2/5 மைனஸ் சாக்ரிஃபைசிங் ஷேர் வந்து 4/20. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் 20 வரும். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் கீழே பாருங்கள் டினாமினேட்டர் 5 இருக்குது. எதால் பண்ணால் 20 வரும்னா 5 4s are 20. இந்த நம்பரே தான் என்ன பண்ணணும் நியூமரேட்டர்லேயும் பண்ணணும். 4 2s are 8. அப்போது 8 - 4 = 4/20. ஓகேவா. இப்போது ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னரோட ஷேர் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம் இன் ஆர்டர் டு ஈக்குவேட் டினாமினேட்டர் ஆஃப் ராம் ஷேர் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 5. ஏன் இப்படி போகிறோம் அப்படின்னா நியூவாக வந்து அவர் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா 1/4 ஷேர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. டினாமினேட்டரில் என்ன இருக்குது 4 இருக்குது. எல்லா நியூ ஷேரோட வேல்யூவில் வந்து 20 இருக்குது. ரெண்டு பார்ட் வர. அப்போ 20 வர வரைக்கும் என்ன பண்ணணும் கால்குலேட் பண்ணணும். 20 கால்குலேட் பண்ணால் எந்த நம்பரால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 5. அதே 4 × 5. அதனால தான் நம்ம இப்படி எழுதிக்கிறோம். அதே நம்பரால் நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1/5 போட்டிங்கன்னா 5/20. இப்போ நியூ ஷேரோட வேல்யூ என்ன 11:4:5. இதுதான் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓகே. நெக்ஸ்ட்டு 11th சம் பார்ப்போம். விமலா அண்ட் கமலா ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இந்த ரேஷியோ 4:3. ஓல்டு ரேஷியோவில் 4:3. வினிதா அப்படிங்கிறவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பில் என்டர் ஆகிறாங்க. ஷி அக்கயர்ஸ் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா 1/4 வந்து விமலா கிட்டேருந்தும் 1/4 வந்து கமலா கிட்டேருந்தும் அவங்க வாங்கிக்கிறாங்க. இப்போது இதுக்கு வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஓல்டு ரேஷியோ நமக்கு தெரியும். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து 1:1. இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். பாருங்கள் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து 1/14 1/14. இப்போது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் விமலா அண்ட் கமலாவோட ரேஷியோ என்னன்னு தெரிஞ்சிச்சு. எவ்வளவு 1:1. ஓகேவா. இதுதான் என்னது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1:1. இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோட வேல்யூ வந்து 4:3. அப்போது 4/7 3/7. இப்போ நியூ ஷேர் கண்டுபிடிக்க போகிறோம்னா ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். ஃபஸ்ட்டு விமலாக்கு பாருங்கள் ஓல்டு ஷேரோட வேல்யூ 4/7 மைனஸ் 1/14 சாக்ரிஃபைசிங் ஷேரிங்கோட ரேஷியோ. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே டினாமினேட்டர் வந்து வேறு இருக்கிறதுனால ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம்.
அப்போது 7/14 வரும். 7 1s are 7, 7 2s are 14. அப்போ 7 into 2 is equal to 14 தான் LCM. 14 வேல்யூ போட்டுட்டுங்க. 7 இந்த ஃபஸ்ட்டு டேர்மு 14ஆல் எத்தனை டைம்ஸ் ஆகும் 7 பார்க்கணும் இன்ட்டு 2. அப்போது 4ஆலையும் என்ன பண்ணும் இன்ட்டு 2. கீழே டினாமினேட்டர் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் நியூமரேட்டர்லேயும் பண்ணும். அப்போ 4 2s are 8. 8 minus 1 is divided by 14. 8 minus 1 7/14 வரும். நெக்ஸ்ட்டு கமலா கண்டுபிடிக்க போகிறோம். கமலாவோட ஓல்டு ஷேர் வந்து 3/7 மைனஸ் 1/14 வந்து சாக்ரிஃபைசிங் ஷேர். இதே மாதிரி எல்சிஎம் என்ன வருது 14. அப்போ 7ல் எத்தனை டைம்ஸ் சொன்னால் 7 2s are 14. அதே மாதிரி 3 2s are 6. இங்கே பார்த்தீங்கன்னா 14 into 1 1 into 1. அப்போது 6 minus 1 is equal to divided by 14. அப்போது 5/14 வரும். நெக்ஸ்ட்டு நியூ பார்ட்னர் ஷேர் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவர்கிட்டேருந்து ஹக்கையர் வாங்கியிருக்காரு. யாருக்கிட்டேருந்து நியூ பார்ட்னர் வந்து நியூ பார்ட்னர் நேம் வந்து வினிதா. வினிதா என்ன பண்ணியிருக்காங்க விமலா கிட்டேயும் கமலா கிட்டேயும் 1/14 ப்ளஸ் 1/14 ஷேர் ரெண்டும் வாங்கியிருக்காங்க. அப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நியூ பார்ட்னரோட ஷேர் கிடச்சிரும். 1/14 ப்ளஸ் 1/14 2/14. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன 7:5:2. 3 பேரோடதையும் போட வேண்டியதான். ஓகே சம் புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.